தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வவ்யா சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண்ட சிந்தம் ஞானதம் சாத்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணாமதானம் கலியுதயம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகம். இந்த மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பினை அனுபவத்தோட தலைப்பு சுவாமிநாதன் தந்தது வியாதி தீர்க்கும் வேல். சுவாமிநாதன் தந்தது வியாதி தீர்க்கும் வேல். வேல் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தனவே பாருங்க. நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்கள் நிறைய இது உள்ள வந்துருக்கு. அதை கொட்டுறது மேலேருந்து அனுகிரகம் மாதிரி கொட்டுறது பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தவிர வேறு யாரும் இல்லை. என்னோடய புத்தியில் எதுவும் நடக்கலை. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்கள். பண்ணி நீங்கள் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் தானே எனக்கு அது ஒரு இதுவாக இருக்கும், எனக்கு என்கரேஜ்மெண்ட்டு. பண்ணுறது 2-3 பேர் பண்ணுறீங்க, பாருங்கள். எல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய சேனல் வருது. நம்மளோட சேனல் ஒன்றும் நிறைய பேர் பார்க்கலை, அதை பற்றி நான் கவலையும் படலை. பார்க்குறதா இருந்தால் அது புண்ணியம் இருந்தால் தானே பார்ப்பா, எல்லாராலையும் பார்த்துட முடியாது. எனக்கு தெரிஞ்ச என்னோடய சொந்தக்காராலே யாரும் நிறைய பேர் பார்க்குறது இல்லைன்னா அப்படி தான் இருப்பா. கலிகாலம் ஓடின்னு இருக்கு, அதனால் அது அப்படி தான் நடக்கும். சரி, இதுக்கு வரலாம். அதாவது ஸ்ரீமதி காமாட்சி சுவாமிநாதன் அவருடைய இன்டர்வியூ. காரணங்கோவில் பாலச்சந்திர ஐயர்ன்றதான் அவள் அப்பா. அவளுக்கு அவர் ட்ரஸ்ட்டு பிரிவாக சொல்லி ஏற்படுத்தி அதில் ஸ்ரீவாஞ்சியத்தில் அன்னதான சேவையெல்லாம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வேற ஒருத்தர்கிட்ட அதை ஒப்படைச்சார். அதெல்லாம் நடந்தது. இந்த ஸ்ரீவாஞ்சியமோட இந்த இவா இருக்கா இல்லையா, காமாட்சி சுவாமிநாதன் அப்படிங்கிறவர், அந்த 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 சுமங்கலி அவள் தான் இந்த இன்டர்வியூ கொடுக்குறா. இந்த காமாட்சியோட சித்தி அம்மாவோட தங்க, அப்போ அம்மாவோட தங்க ஆத்துக்கார் அப்படி எடுத்துக்கலாம். அவள் மதுரம் சுப்பிரமணியம். இப்போ மதுரம்ன்றவருடைய இன்சிடென்ட்டு ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்கோம், இல்லைன்னா வரப்போகிறது. இந்த மதுரம் சுப்பிரமணியம்ன்றவா திம்மங்குடி அப்படிங்கிற இடத்துல இருக்கா. அங்கே ஒரு இன்சிடெண்ட் நடந்தது, அதான் நம்ம பேசணும். முன்னாடி வேறு இல்லைன்னா ரெக்கார்டாக இருக்குது, அது அப்புறம் வரும். அது அந்த சித்தி இருக்கா இல்லையா, அது சித்தப்பா காமாட்சி சுவாமினோட சித்தப்பா பற்றியான விஷயம். இந்த சுப்பிரமணியத்தோட சொந்த ஊர் ஆனந்த தாண்டவபுரம். இந்த சுப்பிரமணியத்தோட தாயார், அதாவது மதுரம் சுப்பிரமணியம் இருப்பாள் இல்லையா, அந்த மதுரத்தோட மாமியார், இவாளுக்கு ஏகப்பட்ட வயிற்று வலியாம், ஸ்டொமக் கேக், உபாதை, நிறைய வைத்தியங்கள்லாம் எடுத்துன்னு இருக்கா. ஆனால் அதனால் ஒரு பலனும் ஏற்படலை. மகாபெரிய ஆனந்த தாண்டவபுரத்துக்கு வந்திருக்கா விஜயம் உருவாட்டி. அப்போ இந்த மதுரம் சுப்பிரமணியம் இருக்கா இல்லையா, அவள் அவளோட மாமியார், சுப்பிரமணியத்தோட அம்மா, அவள் தன்னோட வயிற்று வலி பிரச்சனையை பற்றி சொல்லியிருக்கா. மதுரம் சுப்பிரமணியத்த மாமியார் சொல்லியிருக்கா பெரியவா கிட்ட. பெரியவா என்ன பண்ணலாம், ஒரு தங்கத்தில் ஒரு வேல் பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொன்னாலாம் பெரியவா. எப்படி பெரியவா நினச்சா இப்படின்னா பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஆனால் பெரியவா அது மூலமாக நிறைய விஷயங்களை சொல்லுவார், நிறைய நம்மளை பண்ண வைக்கிறது. அதுக்கு தானே பெரியவாளே வந்திருக்கா பரமேஸ்வரன். ஒரு வேலை ஒன்று தங்கத்தில் ஒரு வேல் பண்ணிட்டு வான்னு அதுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் பெரியவா கொடுத்தா, அதுக்கேற்ற மாதிரியே பண்ணின்னு வந்தா. இந்த தங்க வேலை பெரியவா தாங்கையில் வாங்கிட்டார். வேலை கையில் பிடிச்சிட்டார் பெரியவா. அதை எடுத்துட்டு அதை கண்ணை மூடின்ட்டு ஜபம் மாதிரி பண்ணிவிட்டு அதை இந்த இவக்கிட்ட கொடுத்தா, இந்த மதுரம் சுப்பிரமணியத்தோட மாமியார்கிட்ட, இந்த சுப்பிரமணியத்தோட அம்மா கிட்ட கொடுத்தா. இதை வச்சுண்டு தினம் என்ன பண்ணு, அபிஷேகம் பூஜையெல்லாம் பண்ணு அப்படின்னாலாம். அதனால் அவள் என்ன பண்ணுவாளாம், அந்த அதை வச்சுட்டு
கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சுப்பிரமணியத்தோட அஷ்டோத்திரம், சுப்பிரமணிய சுவாமியோட அஷ்டோத்திரம் இருக்குல்ல, இதெல்லாம் சொல்லி பூஜை பண்ணுவாளாம். இது அப்புறம் நிறைய நாள் நடந்திருக்கு. ஆனால் இது என்ன இருக்குது விஷயம், பெரியவா ஒரு வேலை பண்ணி கொடுத்து அந்த வேலை வச்சுட்டு அதுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு, அதுக்கு அபிஷேகம் பண்ணி முடித்தோடனே நல்லா தொடச்சி அலங்காரம் பண்ணி அதுக்கு புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது பண்ணுறது தானே, சாதாரண பண்ணக்கூடியது தானே. அதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னா, பெரியவா என்ன பண்ணால் நம்ம தெரிஞ்சுக்கணுமே. இந்த காமாட்சி சுவாமிநாதன் சொல்கிறா, அவ்வளவு காலமாக எக்கச்சக்கமான வைத்தியங்கள்லாம் பண்ணி வேறு வேறு டாக்டர்கிட்டலாம் போய் பலனே இல்லாமல் அவ்வளோ பிரச்சனையில் தவிச்சுட்டு இருந்த அந்த சுப்பிரமணியத்தோட அம்மா, அதாவது மதுரம் சுப்பிரமணியத்தோட மாமியாருக்கு முதல் நாள் அந்த அபிஷேகம் பண்ணி அந்த வேலுக்கு பெரியவா கையால் கொடுத்த வேல், வேறு ஒன்றும் கிடையாது. பெரியவா பரமேஸ்வரன் சங்கல்பம் பண்ணி கொடுக்கும்போது இவன் வயிற்று வலி இன்னியோட போகட்டும் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. பெரியவா என்ன டெட்லைன் வச்சார் நம்மளுக்கு என்ன தெரியும். அதனால் அதை கொடுத்து முதல் நாள் பண்ணுறக்கூடிய அந்த அபிஷேகம், அப்புறம் அந்த பூஜை அன்றைக்கே பறந்து போயிடுத்து அந்த வயிற்று வலின்னு யார் சொல்கிறா அப்படின்னா, காமாட்சி சுவாமிநாதன் அப்படிங்கிறவா இன்டர்வியூவில் சொல்கிறா. எப்பேற்பட்ட ஒரு அனுபவமாக இருக்குது, நீங்கள் கேட்டிருக்க முடியாது. வியாதி தீர்க்கும் வேல் அது இல்லையா. அதனால் அது யார் கொடுத்தது, சுவாமிநாதன் தான் வந்தார். சுவாமிநாதன் பெரியவாருடைய பூர்வாசிரம பேர் என்னது, சுவாமிநாதன் தானே. இந்த சுவாமிநாதன் என்ன பண்ணுறாரு, அவரே அவர் வேலை கொடுக்குறார். வேல் தான் முருகர்னாலே வேல் தான் சுவாமிநாதன். நம்ம சுவாமிநாதன் மாப்பெரியவருடைய பூர்வாசிரம இது என்னது நாமகரணம் சுவாமிநாதன் தந்தது என்ன வேல் அப்படின்னா, வியாதி தீர்க்கும் வேல். அதை வச்சுட்டு முதல் நாளே வியாதி போயிடுத்து அவளுக்கு அப்படின்னா, அப்புறம் பண்ணிட்டாலாம். இருந்தாலும் அந்த முதல் நாளே போகிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா, பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு இது சாதாரண விஷயம்தான். பெரியவாவுடைய அனுகிரகம் கிடைக்கணும், அதுதான் பெரிய விஷயம். ஜெய ஜெயசங்கர ஹரசங்கர மகாபிரிய பாதவேச்சர் மகாபிரிய பாதவேச்சரணும்.